காக்கவும் தலைவர் வைகோவின் ஆற்றலுக்கு நிகரான உழைப்பை வியர்வை பாசனமாக்கி கட்சி பணியாற்றி வருகிறார். மனித நேயமும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஆர்வமும் கட்சி தொண்டர்களின் சுகதுக்கங்களில் தோழனாக உடனிருந்து உதவுவதும் துரை வைகோவின் பிறவி குணம். அது மட்டுமா, கட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னரே களத்திற்கு வந்தவர் துரை வைகோ. உலகம் இதுவரை எதிர்கொண்டிராத கொரோனா கொடுந்தொற்றின் போது உயிருக்கு என்ன நேருமோ என்ற அச்சுறுத்தல் இருந்த காலத்தில் தைரியமாக களத்திற்கு வந்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவமனையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களையும் தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கும் அவர்களது இல்லத்திற்கும் தானே அழைத்துச் சென்று வந்தார். கொரோனா பாதிப்பால் அயல் நாடுகளில் உயிரிழந்த தமிழர்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர தலைவர் வைகோ அவர்களின் உதவியோடு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கதவுகளை அதிக முறை தட்டியவர் துரை வைகோவாகத்தான் இருக்க முடியும். துரை வைகோவின் புதுமையான அணுகுமுறையாலும் கழக தோழர்களிடையே அவர் காட்டிய நெருக்கத்தாலும் அரசியல் ஆர்வமுள்ள பல புதிய இளைஞர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு கழகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இப்படியான தொடர் ஓட்டத்தில் திருச்சி